வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு மொபைல் வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஐஃபோன் வாங்கலாமா இல்லை சாம்சங் மொபைல் வாங்கலாமான்னு ஒரே குழப்பமாக இருந்தேன் இவ்வளோ நாள். அப்புறம் ஒரு வழியாக இன்றைக்கி முடிவு பண்ணிட்டு சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி நான் கிளம்பி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு முடிஞ்சால் அங்கே நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லையா வீட்டில் வந்துட்டு அந்த மொபைலை வாங்கிட்டு வந்துட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 11 மணிக்கு நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன். வீட்டிலேருந்து கிளம்பி மொபைல் வாங்கலான்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட மணியை பார்த்துக்கிட்டிங்கன்னா டைமர் தெரிய மாட்டேங்குது. 5:50 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட காலையிலேருந்து நான் சாம்சங் ஸ்டோர் ரூம்லேயே இருந்தேன். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு பிக்சல் மொபைல் வச்சுருந்தேன். அந்த மொபைலை பற்றி ரிவ்யூ போடலான்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா மொபைலே போயிடுச்சு. இப்போ அந்த மொபைலை கிட்டத்தட்ட போட்டேன் 5000 தான் எடுத்தாங்கன்னே சொல்லலாம். 5000க்கு எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ்சேஞ்ச் போட்டு இந்த சாம்சங் கேலக்ஸி S20 FE இப்போ நான் அதில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் அந்த மொபைலை போய் வாங்கிட்டு வந்தேன். காலையிலேருந்து போய்ட்டு அந்த மொபைல் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்காக்க IMEI கோட் போட்டேன். காலையிலேருந்து ஒரே எரர் காமிச்சு காலையிலேருந்து அதுவே ஒரு தலைவலியாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் டச் ஒர்க் ஆகாதனால கண்டிப்பாக அது என்னோடய மொபைலில் தான் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதாவது அந்த பின்கோடு மாதிரி ஏதோ போட்டு சாஃப்ட்வேர் போட்டு என்னமோ பண்ணாங்க. அதில் என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டாங்க. காலையிலேருந்து ஒரே தொலையாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்கேன் வீட்டுக்கு. இந்த மொபைலோட ரேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 வந்துருச்சு. 45,000க்கு நீ ஐஃபோனே எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஐஃபோனில் கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தாலும் ஐஃபோன் 11 தான் எடுக்கணும். அதுவும் கிட்டத்தட்ட EMI போட்டு எடுத்தேன்னா 50,000 ரூபாய்க்கு மேலேயாவது வந்துருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 45,000. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் 37,000 ரூபாய்க்கு இருக்குது. இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக வாங்கிக்கலாம். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து 45,000ன்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி போய் எப்படியோ வாங்கியாச்சு. இப்போ அதை பற்றின வீடியோ தான். பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா மொபைல் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மொபைலை தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். பிக்சல் மொபைலை கொண்டு போய் போட்டேன். ஏன்னா அது இருந்திருந்தால் அதுலேயாவது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ அது இல்லாததுனால நான் இப்போ இந்த சாம்சங் மொபைலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க சாம்சங் மொபைல் வாங்க. பாக்ஸில் என்னென்னு இருக்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் அங்கங்கே நாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. வேறு வழி இல்லை, நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். வாங்க என்னென்னு இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாம்சங் கேலக்ஸியோட S22வோட கவரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. வெளியிருந்து வர்றவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, சரி சாம்சங் மொபைல் தான் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் S20 இப்போ S22 அல்ட்ரா வாங்கியிருப்பேன், கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணியிருப்பேன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. சரி அதெல்லாம் விடுங்க, வளன்னு பேசுகிறத விட்டுட்டு இப்போ நம்ம இந்த S22ல் என்ன இருக்கிறத என்னடா வரமாட்டேங்குது. ஆப்பிள் ஃபோனில் அல்வா மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. சாம்சங் ஃபோனில் ஒரு பால்கோவா மாதிரி கூட வரமாட்டேங்குதே. இவ்வளோ ஆட்டாட்டுறம் வெளியே விழுக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். விழுந்துரு வரமாட்டேங்குது. சரி வரும் சரிங்க, நான் அதை 2 கையிலே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. வேறு வழியில் 2 கையில் ஓப்பன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. சரி உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் ஒரு சிம் எக்ஸைட்டர் டூல், அது போக உள்ளுக்குள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட ஆள் இல்லாதனால எல்லாமே நம்ம ஒரு கையிலே பண்ண வேண்டியதாக இருக்குது. தன் கையை தனக்குதவின்னு வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ணிக்கிற வேண்டியதாக. வேறு என்ன பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைடு, இதை பற்றி யாருமே படிக்க போகிறதில்ல. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரில. மரத்தை வெட்டி தான் பேப்பர் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த புக்கை கொடுக்காமலே இதுக்கு பதிலாக ஒரு ஆப்பு மாதிரி மொபைலே கொடுத்துருக்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை.
இந்த வீடியோ இதில் தான் எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் சாம்சங் மொபைல் எவ்வளோ ஒர்க்குன்னு. அது போக இந்த ஒரு டப்பா இருக்குது. அப்புறம் இதில் ஏதோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன கடையில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஏதோ ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சார்ஜர். கிட்டத்தட்ட இதுவும் 15 வாட்ஸ் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா 25 வாட்ஸ் இதில் சப்போர்ட் இருக்குது. ஆனால் 25 வாட்ஸ் அவங்க தர்றதில்லை. வேறு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி கேபிள், அவ்வளோதான். சிஸ்டம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். போய் பார்த்தா லெனோவோட i5 12th ஜென்ரேஷன் 12400 நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கிட்டத்தட்ட மானிட்டரோட சேர்த்து அவங்க 63 ரூபா பக்கம் சொல்லிட்டாங்க. 63 ரூபாய்க்கு. ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு சரி பின்னாடி போட்டுக்கலாம்னு நினச்சிட்டு நானும் அது வாங்கலான்னு சொல்லிட்டு போனால் பார்த்தா கிராஃபிக்ஸ் கார்டு இதில் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன கரும்புக்கு அதை எடுத்துகிட்டு சரி நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் இந்த சாம்சங் கேலக்ஸி S20 FE, அதாவது ஃபேன் எடிஷன் சொன்னாங்க. ஃபேன்ஸோட என்ன சொல்கிறது, எல்லா ஃபேன்ஸ்கிட்டையும் போயிட்டு கேட்டு ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இது எப்படி தான் இருக்குதுன்னு. சார்ஜர் வேறு ஒரு 31 அந்த மாதிரி தான் இருக்குது. நான் போய் சார்ஜ் போட்டு வச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி வீடியோவை அதுக்கப்புறம் கண்டினியூ. ஒரு வழியாக சார்ஜ் ஏறிச்சு. சார்ஜருக்குள்ளே உண்மையிலேயே போதுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 6:30க்கு சார்ஜ் போட ஆரம்பிச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 9 o'clock கிட்டத்தட்ட ஆக போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் 100% சார்ஜ் ஆகிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடும்போது கொஞ்சம் ஸ்பீடாக ஏறுற மாதிரி இருந்தது. ஆனால் சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோவாகவே ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த கருமை எதுக்கு வருதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதுக்கு பேசாமல் சாம்சங் பார்த்திங்கன்னா 25 வாட்ஸ் அடாப்டரே கொடுத்துருக்கலாம்னு சொல்லலாம். 15 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்து ரொம்பவுமே ஸ்லோன்னு சொல்லலாம். என்ன கருமத்துக்கு இதை கொடுத்தாங்கன்னே தெரில. ஒருவேளை ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் வந்து பூட் ஆகிற டைமுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவாக இருந்தது ஃபஸ்ட் டைம். ஆனால் ரெண்டாவது டைம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுற பூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே ஆச்சுன்னே சொல்லலாம். சரி நானும் ஈவினிங்கில் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா முடியல. இப்போ நைட் ஆகிடுச்சு. இந்த மொபைலில் இருக்கிற நைட் மூட் ஆன் பண்ணி ஃபோட்டோவை எடுத்து பார்ப்போம். அந்த நைட் மூட் ஆப்ஷனையாவது கொஞ்சம் பெட்டராக இருக்கான்னு பார்ப்போம். கொடுத்த 25,000 அமௌண்ட்டு, 25,000 சொல்கிற மாதிரிங்க, 25 ரூபாய் பேலன்ஸ் தரணும். ஏன்னா இஎம்ஐயில் தான் போட்டு இதை எடுத்திருக்கேன். 45,000 மொபைல். இன்னைய ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 37,000 சம்திங் வருது. இதுவே நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட ஆஃபர் முடிய போதுமோ 45,000 சொன்னாங்க. அதனால் இன்றைக்கே போய் உடனே எடுத்தாச்சு. சரி அப்படி இந்த 45,000 நீங்கள் இனிமேல் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் 2022 இந்த மொபைல் ஒர்த்தான் அப்படிங்கிறத இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் முடிவு பண்ணி தான் ஆகணும். நான் எடுத்தாச்சு. நீங்களாவது எடுக்கணுமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. இப்போது ஒரு 2-3 நைட் மூடில் போயிட்டு ஃபோட்டோவை எடுத்து போடுறேன். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் எடுக்கலான்னு இருக்கேன். அப்படியே இந்த வீக்குள்ளே இந்த மொபைலை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நைட் ஃபோட்டோ எடுத்துனே சொல்லலாம். நைட் டைமில் ஃபோட்டோ ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப வேறு லெவல்னு சொல்ல முடியாது. ஆனால் பிக்சல் யூஸ் பண்ண அளவுக்கு வேறு லெவல்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் பிக்சலோட ஃபோட்டோவே நான் ஆட் பண்ணுறேன். பிக்சலுக்கு இதுக்கு நீங்களே கம்பேரிஷன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பேக் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்டில் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சீன்ஸுமே ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது. இப்போ இது மட்டும் தான் பேக் கேமராவில் எடுக்கிறேன். சரி பேக் கேமராவில் நைட்லேயாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமான்னு பார்க்குறதுக்கு. ஆனால் ஃப்ரண்ட்டில் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னே சொல்லலாம். பிக்சலில் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் பிக்சல் சரியான சதி பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். எனக்கு பிக்சல் மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த மொபைலை பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டு இதை எடுத்தேன். சரி திருப்பி பிக்சலே எடுக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் பிக்சலோட டிஸ்பிளே ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் ஒரிஜினல் 11,000 சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரிஜினல் மொபைலோட ரேட்டே பார்த்திங்கன்னா 20,000 தான். என்ன கருமுத்துக்கிற அந்த மொபைல் எடுக்கணும், இல்லை ஏதான் இந்த கூகுள் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. சப்போஸ் நீங்கள் கூகுள் மொபைல் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஆனால் அது சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே சார்ஜஸ் அதிகம். ஏன்னா இதை பற்றி ரீசெண்டாக நான் யூடியூப்பில் நிறைய வீடியோவை பார்த்தேன். எல்லாருமே சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அதுதான்.
மொபைல் ஓகே வேறு லெவல் தான். ஆனால் மொபைலில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு மொபைலை காட்டிலும் சர்வீஸ் சார்ஜ் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. சரி, ஸ்லோ மோஷன் நாளைக்கு காலைல எடுத்து அது எப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இருட்டாக இருக்குது. இப்போ ஸ்லோ மோஷன் எடுத்து உண்மையிலே வேலைக்கு ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். மார்னிங் பார்ப்போம். குட் நைட். The next morning. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7:45 டைம்னு சொல்லலாம். நேற்று நைட்டு சார்ஜ் போட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணேன். 11 o'clock மேலே பார்த்தீங்கன்னா அது 74% இருந்தது. அதை அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது 72% இருந்தது. நைட்டு ஒரு 7 o'clockலேருந்து காலையில் ஒரு 6 o'clock வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து சார்ஜ் போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு ஒரு 6 o'clockலேருந்து ஒரு 7 o'clock ஒரு 1 hour மொபைல் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 54% என்னும் போது இப்போ சார்ஜ் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம் எவ்வளோ சார்ஜ் நிற்கிது, எவ்வளோ வருதுங்கிறத பார்ப்போம். சார்ஜ் கடைசியில் முடிவு போகும்போது நான் திருப்பி இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்கேன். ஆஃபீஸ் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு முடிஞ்சால் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். பின்னாடி பார்த்திங்கன்னா சூரியன் உதிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து பேக் கேமராவில் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அது எப்படி இருக்குங்கிற பாருங்கள். பார்த்திங்கன்னா சாம்சங் மொபைல், அது S20 FE ஃபேன் எடிஷனில் பார்த்திங்கன்னா பேக் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். என் ஃபேஸ்க்கு நேராக கரெக்டாக மேலேயே சூரியன் உதிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா பேக் சைடில் சூரியன் உதிக்கிறது உங்களுக்கு தெரியும். என் ஃபேஸ் கிளியராக தெரியுதா இல்லைன்னு மறக்காமல் சொல்லுங்கள். 1 week later. இந்த மொபைல் வாங்கி நம்ம 1 வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். போன வீக் சண்டே வாங்கினேன். இப்போ இந்த வீக் சண்டே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம். போன வீக்கில் பார்த்திங்கன்னா நான் நிறையவே நெகட்டிவாக இந்த மொபைலை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 1 வீக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மொபைலுக்கு பாசிட்டிவ்ஸ்லாம் எனக்கு நிறையவே தெரிஞ்சது. முக்கியமாக சொன்னால் நான் அந்த சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தேன். செட்டிங்ஸில் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே ஏறுதுன்னே சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஸ்பீட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 15 வாட்ஸ் தான் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 25 வாட்ஸ் வாங்கினா ஸ்பீடாக இருக்குமோ என்னமோ, அது எனக்கு என்னென்னு தெரில. அப்புறம் கேமரா பற்றி சொல்லியிருந்தேன். இப்போவும் சொல்கிற கேமரா வந்து பிக்சல் அளவுக்கு இல்லை, ஆனால் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குதுன்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ மோட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது வீடியோலையும் ப்ரோ மோட் இருக்குது, ஃபோட்டோஸ்லேயும் ப்ரோ மோட் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் ஓஎஸ்ஸு இந்த எக்ஸ்போசர்லாம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரில. பார்க்கலன்னா இந்த வீடியோட எண்டில் நான் தரேன். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் இப்போ எடுக்கிற வீடியோவும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, மொட்டை மாடியில் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். என் முன்னாடி ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. இந்த ஒரே ஒரு குண்டு பல்பில் தான் இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மொபைல் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 month இல்லை ஒரு 2 weeks கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ போடுறேன். மறக்காமல் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நான் போடுறேன் இனி எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் போய் மறக்காமல் சாம்பிள்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.